ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வேதா ஷாரு வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் ஏஷியா அண்ட் யூரோப் ஃபஸ்ட் லெசன். அதில் நம்ம ஏஷியா பார்த்துட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1ல் பாருங்கள். அடுத்ததான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூரோப் கான்டினெண்ட்டை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். Europe is the 6th largest continent in size and 3rd largest in population. So Europe பார்த்தீங்கன்னா 6th largest continent, 3rd largest in population. அப்புறம் பாருங்க, it is the birthplace of Western civilization. Western civilizationல Roman and Greek, அப்புறம் democracy and industrial revolution. யூரோப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெவலப்டு காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுலேயே டெவலப்டு காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூரோப்பை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் அண்ட் சைஸு. யூரோப் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் 34°51 angle north latitude to 81° 47 angle north latitude, and from 24°33 angle west longitude to 69°03 angle east longitude. So the prime meridian 0° longitude passes through Greenwich in England. Next, Europe is found in northern hemisphere. So எப்படி ஏஷியா வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும், அதே மாதிரி யூரோப்பும் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கு. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 10.5 million square kilometer. ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா 44 million square kilometer. யூரோப் பார்த்தீங்கன்னா இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 10.5 million square kilometer. ஸோ ஏஷியா வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது யூரோப் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் கம்மி தான். பட் இட் லுக்ஸ் லைக் எ ஜெயண்ட் பெனின்சுலா. யூரோப் லுக்ஸ் லைக் எ ஜெயண்ட் பெனின்சுலா. நெக்ஸ்ட் ஹாட்ஸ் பாருங்க. யூரோப் இஸ் கால்ட் as the peninsula of peninsulas. Europe is called as the peninsula of peninsulas. Europe political map. Next, do you know யூரோப்பியன் யூனியனை பற்றி கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் EU அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. இஸ் அன் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் ஆஃப் 28 member countries for their welfare. It has own flag and common currency, the euro E. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் 28 member countries தான் யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க. இட் ஹாஸ் ஓன் ஃபிளாக் அண்ட் காமன் கரன்சி யூரோ. கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறது யூரோ கரன்சியை தான். ஃபேக்ட் பாருங்க, 25% of Netherlands lies below the sea level. They have reclaimed a new land from sea with the help of dikes. These reclaimed lands are called polders. Next, physical divisions of Europe. It can be divided into 4 divisions: Northwestern Highlands, Central Plateau Highland, the Alpine mountain system, the North European plains. ஒன்றுனா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ். என்னென்ன பிளாட்டியூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்காட்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட். இதில் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபியோர்ட் கோஸ்ட். யூரோப்பில் வந்து மோஸ்ட் ஃபியோர்ட் கோஸ்ட் அதுதான் பியூட்டிஃபுல். இட் வாஸ் கிரியேட்டட் பை கிளாசியேஷன்ஸ் இன் த பாஸ்ட். Norway and Sweden are the largest producers of hydroelectricity in the world. Norway and Sweden are the largest producers of hydroelectricity in the world. Fact. Fjord. A fjord is a narrow and deep sea inlet between steep cliffs. A fjord is a narrow and deep sea inlet
between steep cliffs. So, fjords are best suited for natural harbors. Picture paranga, fjord coast in Norway. And next, second one, the Central Plateaus. Main rivers in Europe, such as Danube, Volga, and Tagus, originate from this plateau. So, the important plateaus of this region are Penis, England, Meseta, Spain, the Central Massif, and Jura, France, the Black Forest, Germany. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். என்னென்ன பிளாட்டிவ்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்க. பெனினிஸ், இங்கிலாந்து, மெசட்டா, ஸ்பெயின், சென்ட்ரல் மாசிஃப் அண்ட் ஜுரா, பிரான்ஸ், பிளாக் ஃபாரஸ்ட், ஜெர்மனியில் இருக்கு. ஸோ பெனினிஸ் இஸ் கால்ட் த பேக் போன் ஆஃப் த இங்கிலாந்து. இங்கிலாந்து ஓட பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனினிஸ். நெக்ஸ்ட் யூரோப்போட பொலிட்டிக்கல் மேப்பை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. Do you know பாருங்க, Black Forest. The lush and dark colored fig and pine trees are give black color to this region. ஏன் Black Forest ன்னு சொல்றாங்கன்னா, the lush and dark colored fig and pine trees give black color to this region because of dark colored fig and pine trees. Pine treeயும் fig அத்திப்பழமும் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு பிளாக் கலர், பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செயின் ஆஃப் யங் ஃபோல்டட் மவுண்டைன்ஸ். இந்த இடத்துல வந்து செயின் ஆஃப் யங் ஃபோல்டட் மவுண்டைன்ஸ் இருக்கும். எந்த இடத்துலனா சதர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்ல. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஆர் சியாரா நவேடா அண்ட் பைரினிஸ், ஆல்ப்ஸ், Apennines, Dinaric Alps, Cascasus, and the Carpathian. The Pyrenees forms a natural boundary between Spain and France. So, which is the natural boundary between Spain and France? Ketangana, Pyrenees. The highest peak in Europe is Mount Elbrus. The highest peak in Himalayas la வந்து எப்படி நம்ம Mount Everest பார்த்தோமோ அந்த மாதிரி highest peak in Europe is Mount Elbrus. Height is 5,645 meter. The highest peak in Europe is Mount Elbrus, 5645 meter in the Cascasus range. The Mont Blanc found in the Alps, which is the second highest peak in the Alpine system. Mount Blanc, 4,807 meter height, found in the Alps, is the second highest peak in the Alpine system. First highest peak in Mount Elbrus, height 5,645 meter in the Cascasus range. Second highest peak, the Mont Blanc, height 4,807 meter, found in the Alps, which is the second highest peak in the Alpine system. Next பாருங்க, அதுல வந்துட்டு there are several active volcanoes found. Alpine mountain systemல several active volcanoes இருக்கு. என்னன்னு பாருங்க, Mount Etna, Mount Vesuvius and Mount Stromboli. அந்த எரிமலைலாம் நமக்கு ஆல்பைன் மவுண்டன் சிஸ்டம்ல இருக்கு, இன்னும் ஆக்டிவா இருக்கு. ஸோ வால்கனோஸ் இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஆகும், எர்த்குவேக் வந்து காமனா நடக்கும். ஸோ த ஸ்ட்ராம்போலி இஸ் கால்ட் த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டேரியன். The Stromboli is called the lighthouse of the Mediterranean. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்ட்ராம்போலி போலி ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி இஸ் கால்ட் த லைட் ஹவுஸ். போலீஸ் அப்படின்னா நமக்கு லைட்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ராம்போலி இஸ் கால்ட் த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டேரியன். நெக்ஸ்ட் பாருங்க, do you know the Matterhorn? The pyramid shaped Matterhorn mountain is located in the Swiss Alps, height of 4,478 meter. It is popular for its shape. Do you know லாம் நல்லா மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. The Matterhorn அப்படின்னா என்னன்னா, the pyramid shaped Matterhorn mountain
is located in the Swiss Alps, a height of 4,478 meter. ஸோ இது எதுக்கு பாப்புலர்னா இதனோட ஷேப்புக்காகவே இந்த மேட்டர்ஹார்ன் பாப்புலர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, த நார்தர்ன் யூரோப்பியன் பிளைன். The northern European plain stretches from Atlantic in the west, Ural Mountains in the east, and it is surrounded by Baltic Sea on the south by the Alpine mountain. அப்புறம் European rivers such as Seine, Rhine, Danube and Don, இதெல்லாம் வந்து ரிவர்ஸ், யூரோப்பியனோட ரிவர்ஸ் என்னென்ன? செயின், ரைன், டானியூப் அண்ட் டான். இந்த ரிவர்ஸ்லாம் வந்து விச் இஸ் ரிச் இன் அலுவியம். இந்த ரிவர்ஸ் ஓடுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவியம் சாயில் ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட், த ஆண்டாலூசியன் பிளெயின், த ஹங்கேரியன் பிளெயின் அண்ட் த வாலச்சியன் பிளெயின் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். இந்த ரிவர்ஸ் ஓடுற இடத்துலலாம் என்னென்ன பிளெயின் இருக்குன்னா ஆண்டாலூசியன், ஹங்கேரியன் அண்ட் வாலச்சியன். It has a rich deposits of coal and iron ore. இந்த பிளாட்டியூஸ்லாம் நமக்கு மேஜராக கிடைக்கிற ஓர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் அயன் ஓர். யூரோப்பியன் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜியன்ஸ். சிட்டிஸ் லைக் பாரிஸ், மாஸ்கோ அண்ட் பெர்லின். பாரிஸ், மாஸ்கோ அண்ட் பெர்லின்லாம் எங்கே இருக்குது? யூரோப்பியன் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. நெக்ஸ்ட்டு யூரோப்போட ட்ரைனேஜ் பாருங்கள். Rivers are used to irrigate farmland and also help to produce electricity. இந்த ரிவர்ஸ்லாம் யூரோப்பில் ஓடுற ரிவர்ஸ்லாம் இரிகேஷன் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் யூரோப் பாருங்கள். ரிவர்ஸ், அதோட லென்த்து, சோர்ஸு, அவுட்ஃப்ளோ எங்கே போய் மிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ரிவர் ஓல்கா. ஓல்காவோட லென்த்து 3,692 கிலோமீட்டர் லென்த். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்டிஸ் பிளாட்டியூ. ஸோ அவுட்ஃப்ளோ வந்து காஸ்பியன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிவர் டானியூப். லென்த் 2,860 கிலோமீட்டர். சோர்ஸ் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட். அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பிளாக் சி. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோர்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட், பிளாக் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நைப்பர். நைப்பர் வந்து லென்த்து 2,145 கிலோமீட்டர். வால்டை ஹில்ஸ். அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பிளாக் சி. நெக்ஸ்ட் ரிவர்ஸில் ரைன். லென்த்து வந்து 1,230. சோர்ஸ் வந்து ஆல்ப்ஸ், சுவிட்சர்லாண்ட். அவுட்ஃப்ளோ வந்து நார்த் சி. இது ஒரு ஷார்ட்கட் வீடியோ நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரோன். அதனோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 830 கிலோமீட்டர்ஸ். சோர்ஸ் வந்து ஸ்விஸ் ஆல்ப்ஸ். அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி. ஸோ ரிவர்ஸ் நெக்ஸ்ட் வந்து போ. லென்த் வந்து 652 கிலோமீட்டர்ஸ். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைன் ஆல்ப்ஸ். அவுட்ஃப்ளோ வந்து அட்ரியாட்டிக் சி. நெக்ஸ்ட் ரிவர்ஸில் தேம்ஸ். தேம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபிலிம்ஸில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க தேம்ஸ் நதி. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 346. சோர்ஸ் வந்து கெம்பல். அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சி. மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஒரிஜினேட் இன் த ஆல்ப்ஸ் அண்ட் சென்ட்ரல் பிளாட்டியூ ஆஃப் யூரோப். மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து சென்ட்ரல் பிளாட்டியூவில் ஆல்ப்ஸ்லேருந்து தான் இருக்குது, ஃபார்ம் ஆகுது. ஓல்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் யூரோப். ஓல்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் யூரோப். த ரிவர் டானியூப் passes through 10 countries in the Europe. இது வந்து மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில். டிஎன்பிஎஸ்சியில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. த ரிவர் டேஷ் ரிவர் பாசஸ் த்ரூ 10 countries in Europe. டானியூப், டான், 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. The Volga is the longest river in Europe. The river Danube passes through 10 countries in the Europe. Next, climate of Europe. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல்ல இருந்து போலார் கிளைமேட் வரைக்கும் கிளைமேட் வேரி சேஞ்ச் ஆகும். சப்ட்ராபிக்கல்ல இருந்து போலார் வரைக்கும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரே கிளைமேட் இல்லை, கான்ஸ்டன்ட் கிளைமேட் இல்லை. த மெடிட்டேரியன் கிளைமேட் ஆஃப் த சவுத் ஹேஸ் வார்ம் சம்மர் அண்ட் ரெயின் வின்டர். The Mediterranean climate of the south has warm summer and rainy winter. Humid climate influenced by North Atlantic drift. North Atlantic driftல வந்து humid climate இருக்கும்.
In Central Europe, the climate is humid and continental type. Eastern Europe, climate is humid and continental type. அப்புறம் the whole Europeல வந்து பார்த்தீங்கன்னா westerly winds from the Atlantic Ocean. Westerly winds, easterly windsலாம் நம்ம போகும்போது கிளாஸ்ல படிச்சுக்கலாம். just தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The whole of Europe has westerly winds from எங்கேருந்து வருதுன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து யூரோப்புக்கு வெஸ்டர்லி winds மூலமா கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து do you know பாருங்க, climate divider. The Alps mountain separates the Mediterranean climate from the cold climate of the north. Climate divider அப்படின்னா the Alps mountain separates the Mediterranean climate from the cold climate of the north. Next factor, North Atlantic drift is a warm ocean. North Atlantic drift is a warm ocean current which brings warmth to Western Europe. Western Europe warm current கொடுக்கிற இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா North Atlantic drift. So North Atlantic drift is a warm ocean current which brings warmth to the Western Europe. Next, natural vegetation of Europe பாருங்க. Natural vegetation can be classified as 5 major groups. என்னென்னா tundra, taiga or coniferous, mixed forest, Mediterranean forest and grassland. Tundra type of vegetation is made up of lichens and mosses. Tundra type of vegetation is made up of lichens and mosses. Coniferous or taiga vegetations are found in south of Tundra region. Coniferous or taiga vegetations எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா south of Tundra region. Next, என்னென்ன ட்ரீஸ்ன்னு பாருங்க. Pine, fir, spruce and larch are the important tree varieties of taiga forest. Pine, fir, spruce and larch are the important tree varieties of taiga forest. Next, birch, beech, poplar, oak and maple trees are found in western part of Europe. Birch, beech, poplar, oak and maple trees are found in the western part of Europe. Next, Mediterranean trees like cypress, cork, oak, olive and cedar. Mediterranean trees like cypress, cork, oak, olive and cedar are found along the borders of Mediterranean Sea. ஈஸ்டர்ன் யூரோப் வந்து ஃபுல்லாக கிராஸ்லேண்டால் கவர் ஆயிருக்கும். ஸ்டெப்பின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் யூரோப் இஸ் கவர்டு பை கிராஸ்லேண்ட் known for steppe covered by grassland. Next, resources, base and economic activities of Europe. யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா industrially developed continent in the world. Mediterranean agriculture, dairy farming, mixed livestock and crop farming and horticulture இதெல்லாமே பண்றாங்க. அது இல்லாத ட்ரக் மூலமா ஃபார்மிங் பண்றாங்க யூரோப்ல. So truck farming is famous in Europe. Wheat is the dominant crop and throughout Europe. Europe ஃபுல்லா வந்து major dominate பண்ற crop எதுன்னு பார்த்தீங்கன்னா wheat. அப்புறம் barley, oats, sugar, beet, rye, potato and hay are also other crops. Next பார்த்தீங்கன்னா corn, maize is an important crop in the Danubian lowland. Corn அதாவது maize is an important crop in the lower Danubian lowlands. Next, ரைஸ் வந்து எங்க விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் இட்டாலி. நார்தன் இட்டாலியில் ரைஸ் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ், ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் மூலமாக ரைஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ் ட்ரீஸ். Next, viticulture is mostly practiced in Italy, France and Germany. Viticulture is mostly practiced in Italy, France and Germany. Viticulture is mostly practiced in Italy, France and Germany. Next, tobacco is grown in Belarus.
Tobacco is grown in Belarus. European Russia, Sweden, Finland are the major producers of softwood and hardwood. எந்தெந்த countries softwood and hardwood produce பண்றாங்கன்னா European Russia, Sweden and Finland. Fishing is a large industry. Next, Dogger Bank in North Sea is an important fishing ground in Europe. இது வந்து 1 mark question. ரொம்ப ரொம்ப important question இது. Dash in North Sea is an important fishing ground in Europe. Dogger Bank in North Sea is an important fishing ground in Europe. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் யூரோப் பாருங்க. இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா ஷிப் பில்டிங், மோட்டார் வெஹிக்கல், ஏர்கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாப்புலர் distributed industries in Europe. Europe is a large producer of pharmaceutical drugs. Europe is a large producer of pharmaceutical drugs. Next, அப்புறம் டச் வந்து எதுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா பைசைக்கிள்ஸ். டச்சோட பைசைக்கிள்ஸ், இங்கிலீஷ், இட்டாலியன், டச்சோட பைசைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்வீடிஷ் அண்ட் ஃபினிஷ் கிளாஸ், பரிசியன் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃபேஷன் குட்ஸ், ஸ்விஸ் precision instruments. English, Italian, Dutch bicycles, Swedish and Finnish glass, Parisian perfumes and fashion goods, Swiss precision instruments. Next, cultural mosaic of Europe. Europe is the third most populous continent after Asia and Africa. Asia and Africa kaprama Europe is the third most populous continent. The population of Europe is 742 million in 2008. In 2008ல யூரோப்போட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 742 மில்லியன். அதாவது the population density in Europe is 34 persons per kilometer square. ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 143 persons per kilometer square. The population density in Europe is 34 persons per kilometer square. நெக்ஸ்ட் பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஹை பாப்புலேட்டட் டென்சிட்டி ஏரியாஸ் பாருங்க. மொனாக்கோ, மால்டா, San Marino and Netherlands are the most densely populated countries. Monaco, Malta, San Marino and the Netherlands. So Iceland and Norway have very low density of population. Low density of population எங்கெங்க இருக்குன்னா Iceland and Norway. சரிங்களா? Monaco has the highest density of population in Europe. அதுலயே highest density of population in Europe பார்த்தீங்கன்னா Monaco தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 26,105 persons per kilometer square. ஸோ ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி 3 persons per kilometer square. மொனாக்கோவில் 26,105 persons per kilometer square. ஐஸ்லாண்ட் லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 3 persons per kilometer square. நெக்ஸ்ட் ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ். யூரோப் வந்து இட்ஸ் a continent of great linguistic and cultural difference. It is famous for very great linguistic and cultural difference. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ மேஜர் ரிலீஜியன் இன் யூரோப். ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியனுமே இருக்குது. பட் இங்கே மேஜர் ரிலீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான். ஸோ 90% ஆஃப் த பீப்புள் பிலாங் டு த காக்கசாய்ட் ரேஸ். அந்த கேஸ்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணவங்க தான் 90% ஆஃப் த பீப்புள் பிலாங்ஸ் டு த காக்கசாய்ட் ரேஸ். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் யூரோப் பாருங்க. Acropolis, the Colosseum, the Statue of David, the Thinker, Eiffel Tower, Big Ben, Pisa Tower, Mona Lisa are some of the masterpieces of art and architecture. சரிங்களா? நெக்ஸ்ட் பிக் பென் இன் லண்டன். பிக்சர் பாருங்க, இதான் பிக் பென் இன் லண்டன், ஐஃபில் டவர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல். Bread, fish, meat, potatoes and dairy products are the staple food in Europe. Bullfighting in the Spain is the world's attractive game. Bullfighting in Spain is the world's attractive game. Bullfighting இந்த மன்மத நம்ம படத்துல காமிச்சிருப்பாங்க பாருங்க. Bullfighting in Spain is the world's attractive game. ஸ்பெயினோட attractive game வந்து பார்த்தீங்கன்னா bullfighting தான்.
Next, a comparison of Asia and Europe. Europe is the giant peninsula of Asia. Europe is the giant peninsula of Asia. Both the Himalayas and the Alps were formed during the same geological period. ஏஷியாவில் ஹிமாலயாஸ் மவுண்டைன்ஸும் யூரோப்பில் ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸும் ஒரே பீரியடில் ஜுவாலஜிக்கல் பீரியடில் ஃபார்ம் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏன்ஷியன்ட் பீரியடில் 2 கான்டினென்ட்ஸ் ஹேஸ் ட்ரேட் ரிலேஷன்ஷிப். அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த 2 ரூட்டையுமே வந்து ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வாணிபத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்ஷியன்ட் பீரியட் 2 continents had trade relationship through the Silk Route and the Spice Route. சரிங்களா. நெக்ஸ்ட் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட், பட் யூரோப் இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். ஏஷியாவில் வந்து ஈக்வட்டோரியல் ரீஜியன் டு போலார் ரீஜியன், இங்கே வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜியன் டு த போலார் ரீஜியன். இந்த லேட்டிடியூட்ஸ் பார்த்துக்கோங்க. ஏஷியாவில் வந்து 10 degree 11 angle சவுத் டு 81 degree 12 angle நார்த் latitudes. யூரோப்பில் வந்து 34 degree 51 angle நார்த் டு 81 degree 47 angle நார்த் latitudes. நெக்ஸ்ட் ஏஷியா வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கு. தப்பு, ஏஷியா வந்து நமக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கு. இது யூரோப் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருக்கு. அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஏஷியா வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருக்குது. ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா பியரிங் ஸ்ட்ரெயிட் செப்பரேட்ஸ் ஏஷியா அண்ட் நார்த் அமெரிக்கா, பட் யூரோப்பில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டார் செப்பரேட்ஸ் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா. இங்கே வந்து ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவும் செப்பரேட் பண்ணுற பிளேஸ் வந்து பியரிங் ஸ்ட்ரெயிட். இந்த இடத்துல யூரோப்பையும் ஆஃப்ரிக்காவையும் செப்பரேட் பண்ணுற இடத்துக்கு போய் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர். இங்கே வந்து என்னென்ன பெனின்சுலா, இம்பார்ட்டன்ட் பெனின்சுலா பார்த்தீங்கன்னா அரேபியன், இண்டோ சைனா, இந்தியா அண்ட் கொரியா. அது இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாஸ் இன் ஏஷியா. இங்கே யூரோப்பில் வந்து ஸ்காண்டினேவியன், இபீரியன், இட்டாலியன் அண்ட் பால்கன் ஆர் த இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாஸ் இன் யூரோப். நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க, இக்வேட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள் வந்து பாஸ் ஆகும் ஏஷியாவில், பட் யூரோப்பில் ஆர்டிக் சர்க்கிள் மட்டும் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆல் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இயர். இங்கே வந்து ஒன்லி மெடிட்டேரியன் டைப் ஆஃப் கிளைமேட் ஆர் ஃபவுண்டட். நெக்ஸ்ட் ஏஷியா பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்ட் டெசர்ட் ரெண்டுமே இருக்குது, பட் யூரோப்பில் எந்த டெசர்ட்டுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஏஷியாவில் வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் இருக்குது, பட் இன் யூரோப்பில் மினரல் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட், ஒன்லி கோல் அண்ட் அயன் ஆர் அவைலபிள். இங்கே வந்து எக்கச்சக்கமான மினரல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஏஷியாவில், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோப் கோல் அண்ட் அயன் மட்டும்தான் கிடைக்குது, அதுவும் லிமிட்டடாக கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏஷியாவில் பிளான்டேஷன் கிராப்ஸ் சச் அஸ் டீ, ரப்பர் அண்ட் டேட்ஸ் ஆர் லார்ஜ்லி கல்டிவேட்டட், பட் யூரோப்பில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ் அண்ட் கிரேப்ஸ் மோஸ்ட்லி கல்டிவேட்டட். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. இங்கே யூரோப்பில் செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸில் பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் ஒரு மாதிரி கேட்டு போனீங்கனாலே உங்கள் மைண்டில் நிற்கும். ஸோ ப்ளீஸ் 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 ஃபாலோ பண்ணிக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேதா ஷாரு யூடியூப் வேர்ல்டை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வேறு ஒரு புதிய வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.